அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில பயம் மேல பயம் வந்துகிட்டே இருக்கு. சரியா? எல்லாருக்குமே பயம் இருக்குது. இந்த பதிவை முழுமையா பாருங்க. உங்க பயத்திலிருந்து நீங்க இந்த செகண்டே வெளியே வரலாம். ஓகேவா? எல்லாருக்குமே பயம் இருக்குது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டணும்னு சொல்லி வீடு கட்ட முடியுமா அப்படின்னு பயம் இருக்குது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பணக்காரன் ஆக முடியுமா முடியாத பயம் இருக்குது. ஒருத்தருக்கு நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுமோ பயம் இருக்குது. ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போமா அப்படின்றது பயம் இருக்கு. பயம் 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 நம்ம வாழ்க்கையில எல்லாருமே பயத்திலே கழிச்சிடுறோம். எல்லா ஒரு லைஃப்மே இப்போ பயத்திலே போயுது. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கையில நம்ம பயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பயம் நம்ம வந்துட்டே இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த பயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்? பகவத்கீதை கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? பகவத்கீதை இந்த பயத்தை எப்படி அணுக சொல்றது? பகவத்கீதை படி நம்ம வாழ்க்கையில எப்படி பயத்துல இருந்து வெளியே வருது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே இறைவன் நம்பிக்கை இருக்குது. சரியா? எல்லாருக்குமே இறைவன் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே பெருமாள் காலத்தை விழுறோம். நீங்க தான் பெருமாளை என்னை காப்பாற்றணும், என்ன இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும், என்ன எதிரிகிட்ட இருந்து காப்பாற்றணும் சொல்லி நம்ம பெருமாள் கால போய் விழுறோம். சரியா? இப்போ பெருமாள் கால போய் நம்ம விழுந்துட்டோம். சரியா? இப்போ நம்ம பெருமாளுடைய கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருமாளை மீறி ஏதோ ஒரு சக்தி நம்மை தாக்கி விடும். ஏதோ ஒண்ணு அது அது என்ன வேணா இருக்கலாம். ஒரு மனிதனா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், நோயா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு எதிரியா கூட இருக்கலாம். அது பெருமாளை மீறி ஏதோ நம்மை தாக்கிவிடும். ஏதோ சக்தி இறைவனை மீறி நம்மளை தாக்கும் சொல்லி நம்ம ஆழமா நம்புறோம். அந்த நம்பிக்கை தான் பயம். இதுதான் பயத்துக்கான ஒரு டெஃபினேஷன். ஓகேவா? நம்ம எப்படி இந்த பயத்துல இருந்து வெளியே வருது அப்படின்னா, இறைவன் மீது நம்ம அசாத்தியமான நம்பிக்கை வைக்கணும். அதான் மகா விஸ்வாசம் சொல்லி சொல்லுவாங்க. ரட்சித்தேத்தி மகா விஸ்வாசம் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பெருமாள் என்னை காப்பாற்றுவார். என்ன எந்த பயமனா இருக்கலாம். அது ஒரு எதிரியை குறித்து பயமா இருக்கலாம், நோய்கள் இருந்து பயமா இருக்கலாம், நம்மளுக்கு நோய் வந்துடுமோ, நம்ம வாழ்க்கையில முன்னேறமோ, என்ன பயமானா இருக்கலாம். ரட்சித்தேத்தி மகா விஸ்வாசம் இருக்க வேண்டும். அதாவது பெருமாள் என்னை காப்பாற்றுவார், இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் என்னை காப்பாற்றுவார் என்ற ஆழமா நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். இதை ஒன்னால மட்டும்தான் இந்த பயத்திலிருந்து வெளிவர முடியும். அனைவரும் இந்த பின்பற்றுங்க. உங்க பயத்திலிருந்து வெளிவாங்க. நன்றி, வணக்கம்.